ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நாம் வந்து பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரிக்குரிய யூனிட் 4க்குரிய கொஸ்டின் எஸ்டர்டே கொடுத்துருந்தோம். அதுக்குரிய ஆன்சர் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும்னு சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி யூனிட் ஃபஸ்ட்டு, யூனிட் செகண்டு, யூனிட் தேர்டுக்குரிய பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரிக்குரிய கொஸ்டின் நம்ம சேனலில் கொடுத்துட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு உள்ளே இருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து யூனிட் 4th மாடல் டெஸ்ட் 2க்குரிய ஆன்சர். எஸ்டர்டே கொஸ்டின் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதுக்குரிய ஆன்சர் தான் இந்த வீடியோவில் நம்மளுக்கு வரப்போகுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போடுற வீடியோலுமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நம்ம சேனல் தொடர்ந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரைக்குமே கொஸ்டின் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எப்போனாலும் நம்ம வீடியோ போடும்போது எப்பயுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிடும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ள போலாம். ஆனந்தரங்கர் வந்து எங்கு பணியாற்றினார் அப்படின்றதான் கொஸ்டின். ஆனந்தரங்கர் வந்து எங்கு பணியாற்றினார் அப்படின்னா, பாண்டிச்சேரியில தான் பணியாற்றுறாங்க. பாண்டிச்சேரியில ஆனந்தரங்கர் பணியாற்றுறாங்க. அவர் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, பிரெஞ்சு வர்த்தகத்துல வந்து துபாசியா இருந்திருக்கிறாரு. அதாவது வந்து மொழிபெயர்ப்பாளரா வந்து இருந்திருக்கிறாரு. பிரெஞ்சு வர்த்தகத்தில் துபாசியா வந்து அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. யாரு? ஆனந்தரங்கர். எங்க? பாண்டிச்சேரியில. ஓகே. நெக்ஸ்ட், தேசிய ஆவண காப்பகம், அதாவது என்ஏஐ எங்கு உள்ளது அப்படின்னா டெல்லியில இருக்குது. தேசிய ஆவண காப்பகம் என்ஏஐ எங்கு உள்ளதுன்னா டெல்லியில இருக்குது. அதே மாதிரி மாநில ஆவண காப்பகம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில நம்மளுக்கு இருக்குது. தேசிய ஆவண காப்பகம் என்ஏஐ டெல்லி. நெக்ஸ்ட், 1693 டச்சுக்காரர்களால் கைப்பற்றப்பட்ட பாண்டிச்சேரி எந்த உடன்படிக்கைப்படி மீண்டும் பிரெஞ்சுக்காரர்களுக்கு தரப்பட்டது? 1693 டச்சுக்காரர்களால் கைப்பற்றப்பட்ட பாண்டிச்சேரி எந்த உடன்படிக்கை மூலம் மீண்டும் வந்து பிரெஞ்சுக்காரங்களுக்கே கொடுத்துட்டாங்க? ரிட்டர்ன் அவங்களுக்கு, அவங்ககிட்ட தான் பிடிச்சாங்க, மறுபடியும் அவங்ககிட்டே கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்க குஸ்விக் உடன்படிக்கை. குஸ்விக் உடன்படிக்கை அப்படின்றது அதோட சரியான ஆன்சர். 1697ல இது நடந்திருக்குது. ருஸ்விக் உடன்படிக்கைப்படி தான் அவங்க வந்து மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க, பிரெஞ்சுக்கார்ட்டே கொடுத்துட்டாங்க. யார் கொடுத்தாங்க அப்படின்னா டச்சுக்காரர்கள். எப்ப கைப்பற்றாங்கன்னா 1693ல கைப்பற்றிருக்காங்க. 1697ல திருப்பி ரிட்டர்ன் அவங்களுக்கே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட், கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. தமிழ் உரைநடையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? தமிழ் உரைநடையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா ராபிடோ டி நெபுலி. ராபிடோ நெபுலி அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர். தமிழ் உரைநடையின் தந்தை. வந்தவாசி போர் நடைபெற்ற ஆண்டு எல்லாருக்குமே ரொம்ப 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 தெரிஞ்ச கொஸ்டின். 1760. வந்தவாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1760. அலிநகர் உடன்படிக்கை கையெழுத்தான ஆண்டு எது அப்படின்னா 1757. அலிநகர் உடன்படிக்கை வந்து கையெழுத்தான ஆண்டு 1757. கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. இந்தியாவில் ஆங்கில பேரரசு என்பதை வந்து இந்தியாவின் ஆங்கில பேரரசு அப்படின்னு மாற்றியவர் யாருன்னா வெல்லஸ்லி பிரபு. வந்து இந்தியாவில் ஆங்கில பேரரசு வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்கப்பா அப்படின்றது போய் இந்தியாவிலேயே இருக்கிற ஆங்கில பேரரசு அப்படின்ற அளவுக்கு அவங்க தான் இங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இந்தியாவில வந்து நாங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது போகாம இந்தியாவே நாங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டானுங்க. யார் அப்படின்னா வெல்லஸ்லி பிரபு. நெக்ஸ்ட், கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. மகள்வாரி முறையில் வந்து மகள் என்பதன் பொருள் யாது அப்படின்னா கிராமத்தை தான் சொல்றாங்க. மகள்வாரி முறையில் வந்து மகள் என்பதன் பொருள் கிராமம். இது மகள்வாரி முறை எந்த காலத்துல வந்துச்சு அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு காலத்துல தான் மகள்வாரி முறை வந்து வருது. கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க. தன்னை விட அனுபவத்திலும் அறிவிலும் சிறந்தவர்களின் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளும் தன்மையே அவரை சிறப்புறச் செய்தது என்று காரன் வாலிஸ் பற்றி குறிப்பிடுவோர் யார்? தன்னை விட அனுபவத்திலும் அறிவிலும் சிறந்தவர்களின் ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளும் தன்மையே அவரை சிறந்த இடத்துக்கு கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு காரன் வாலிஸ் பத்தி யார் சொல்றாங்க அப்படின்னா யார் சொல்றாங்க? காரன் வாலிஸ் பத்தி ஏஸ் பைனர் தான் சொல்றாரு. ஏஸ் பைனர் தான் அவ்வாறு சொல்றாரு. யாரை பத்தி சொல்றாங்க? காரன் வாலிஸ் பத்தி சொல்றாங்க. எஸ் பைனர். நெக்ஸ்ட், கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. தலையிடா கொள்கையை பின்பற்றிய ஆளுநர் யாருன்னா சர் ஜான் ஜோர். தலையிடா கொள்கையை பின்பற்றிய ஆளுநர் யாருன்னா சர் ஜான் ஜோர் தான் வந்துட்டு தலையிடா கொள்கையை வந்து பின்பற்றுறாங்க. 2ஆம் கர்நாடகா போருக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா கர்நாடகாவிலும் ஹைதராபாத்தில் நடைபெற்ற இந்த வாரிசுரிமை போர் தான் வந்துட்டு 2ஆம் கர்நாடகா போருக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமையுது.
நெக்ஸ்ட் ஆம்பூர் போர் எப்பொழுது நடைபெற்றது? ஆம்பூர் போர் 1749, ஆற்காடு போர் 1751. ஆம்பூர் போர் எப்பொழுது நடைபெற்றது அப்படின்னாக்கா, ஆம்பூர் போர் 1749. அதே மாதிரி ஆற்காடு போர் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1751. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க. பக்சர் போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை எது அப்படின்னா அலகாபாத் உடன்படிக்கை தான். பக்சா போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை அலகாபாத் உடன்படிக்கை அப்படின்றதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் 14. தரங்கம்பாடி யாருடைய வர்த்தக மையமா இருந்தது அப்படின்னா டேனியர்களோட வர்த்தக மையமா தான் தரங்கம்பாடி இருந்திருக்குது. டேனியர்களோட வர்த்தக மையமா தரங்கம்பாடி இருந்திருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15 பாருங்க. 1715 விவிலியத்தின் புதிய ஏற்பாட்டை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் யாருன்னா சீகன் பாகு. எப்ப வெளியிட்டாரு? 1715. எதோடத? விவிலியத்தோடத. எந்த லாங்குவேஜ்ல பண்றாங்க அப்படின்னா தமிழ்ல பண்றாங்க. கொஸ்டின் நம்பர் 16 பாருங்க. டச்சு கிழக்கிந்திய கம்பெனியின் சோழமண்டல பகுதியின் தலைமையகம் பழவேற்காடு. டச்சு கிழக்கிந்திய கம்பெனியோட சோழமண்டல பகுதியோட தலைமையகம் எது அப்படின்னா பழவேற்காடு அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 17 பாருங்க. யாருடைய காலத்தில் 1571 முகலாய அரசர் அக்பர் குஜராத்தில் உள்ள காம்போவுக்கு வருகை புரிந்தார்? 1571 முகலாய அரசர் அக்பர் குஜராத் வர்றாரு. குஜராத்ல இருக்கிற காம்போவுக்கு வர்றாரு. அப்ப அங்க யாரு ஆட்சி பண்ணிட்டு இருந்தது அப்படின்னா ஆண்டானியோ டி நொரான்கா அப்படின்றவர் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆண்டானியோ டி நொரான்கா அப்படின்றவர் தான் இருக்காரு குஜராத்ல காம்போ பகுதியில. அப்போ 1571 நம்ம முகலாய பேரரசர் அக்பர் அங்க வர்றாங்க. போர்த்துகீசிய கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் தலைநகர் எது அப்படின்னா கொச்சி தான். போர்த்துகீசிய கிழக்கிந்திய கம்பெனியோட முதல் தலைநகர் எது அப்படின்னா கொச்சி தான். ஐரோப்பியர்களை ஃபர்ஸ்ட் வருகை புரிந்தவங்க யாருனாலும் போர்த்துகீசியர்கள் தான். கொஸ்டின் நம்பர் 19. இந்தியாவில் இருக்கும் ஏராளமான செல்வத்தை பற்றி ஐரோப்பியர்கள் எவ்வாறு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா சில வழிமுறைகள்ல தான் அவர் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கும் ஏராளமான செல்வத்தை பற்றி ஐரோப்பியர்கள் எவ்வாறு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மார்க்க போலோட அந்த குறிப்பு வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. சில வெளிநாட்டு பயணிகளோட குறிப்புகளையும் பார்த்துட்டு ஓ இந்தியாவுல இவ்வளவு இருக்கா, அப்ப எனக்கு ஏதாவது கடல் வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு மாலுமி ஹென்றி ஆரம்பிச்சாரு. போர்த்துகீசிய மன்னர் மாலுமி ஹென்றி ஆரம்பிச்சாரு. அப்படி ஆரம்பிச்சதுதான் இங்க கண்டுபிடிக்கிறாங்க. இது என்ன காரணம் அப்படின்னா துருக்கி கான்ஸ்டாண்டினோபிள கைப்பற்றணுன்னே கடல் போக்குவரத்து லாக் ஆயிருச்சு. எந்த வழியிலுமே அடுத்த நாடுகளுக்கு போக முடியாத அளவுக்கு தரைவழியோ கடல் போக்குவரத்தோ லாக் ஆகி போச்சு. அப்ப நம்ம ஏதாவது ஒரு முயற்சியில போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்ததுதான் இங்க கண்டுபிடிச்சது. எப்ப அப்படின்னாக்கா ஹென்ரியோட தீவிரமான முயற்சியில வாஸ்கோடகாமா, பார்த்தோலோமியோ டயஸ் இவங்கெல்லாம் அடுத்தடுத்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கொஸ்டின் நம்பர் 20. 1917 ஆருடைய பெரும் முயற்சியால் நாட்குறிப்பு பதிவுகள் வெளியிடப்பட்டது? நாட்குறிப்பு பதிவுகள் ஆனந்தரங்கிறவங்கலாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதை மறுபடியும் ஓர்சல் பண்ணி ஒரு இதா கொண்டு வரணும் இல்லைங்களா? ஒரு புக்காவோ ஒரு ஏதோ ஒன்று கொண்டு வரணும்ல, உழைச்சியோட ஏதோ ஒன்று கொண்டு வரணும் அப்படின் போது 1917 யாருடைய பெருமுயற்சினா டாட்வெல்லோட பெரும் முயற்சினாலதான் அந்த நாட்குறிப்பு பதிவுகள் ஒரு இதுக்கு வருது. ஒரு அடையாளத்துக்கு எல்லாரும் படிக்கிற மாதிரி செய்யற மாதிரி அதை ஓர்சல் பண்ணி ஒரு இடத்துல வச்சு நம்மளுக்கு கொடுக்குறதுக்கு ஐடியா பண்ணியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 21. 1736 இருந்து 1760 வரை பிரெஞ்சு இந்திய உறவுமுறை பற்றிய அன்றாட நிகழ்வுகளின் குறிப்புகளை எழுதி வச்சவர் யாருன்னா ஆனந்தரங்கிறத எழுதி வைக்கிறாரு. 1736 இருந்து 1760 வரை பிரெஞ்சு இந்திய உறவுமுறைகளை பற்றிய அன்றாட நிகழ்வுகளை எழுதி வைத்தவர் யார் அப்படின்னா ஆனந்த ரங்கர். கொஸ்டின் நம்பர் 22 பாருங்க. டெல்லியில் உள்ள மாபெரும் தேசிய அருங்காட்சியகம் அது ஆவண காப்பகம், இது அருங்காட்சியகம் எப்பொழுது கட்டப்பட்டது அப்படின்னா 1949. 1949 டெல்லியில் உள்ள மாபெரும் தேசிய அருங்காட்சியகம் எப்பொழுது கட்டப்பட்டது அப்படின்னா 1949 கட்டுறாங்க. எங்க இருக்கு அப்படின்னா டெல்லியில தான் இருக்கு. ஆவண காப்பகம் எங்க இருக்கு? அது டெல்லியில தான் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 23 பாருங்க. வாஸ்கோடகாமா கள்ளிக்கோட்டையை அடைந்த ஆண்டு எது அப்படின்னா கிபி 1498 தான் கள்ளிக்கோட்டை அடைகிறாங்க. யார் அப்படின்னா வாஸ்கோடகாமா. எப்போ அப்படின்னா 1498. அப்போ அவரை வரவேற்ற மன்னர் யார் அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு தனியா கேட்பாங்க. சாமரின் அப்படின்ற மன்னர் தான் வாஸ்கோடகாமா வரவேற்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 24 பாருங்க. நீலநீர் கொள்கையை பின்பற்றிய போர்த்துகீசிய ஆளுநர் யாருன்னா பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. அதாவது போர்த்துகீஸ் ஆளுநர் ஃபர்ஸ்ட் வந்தவர் அல்மெய்டா தான். அவர் தான் அல்புகர்க்கு செகண்ட் வந்தவர். அவர்ல ஆன்சர் தப்பு. அல்மெய்டா தான் சரியான ஆன்சர். நீலநீர் கொள்கையை பின்பற்றி போர்த்துகீசிய ஆளுநர் யாரு அப்படின்னா பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா.
நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25 பாருங்க. போர்த்துகீசியர்கள் தாங்கள் கைப்பற்றிய இந்திய பகுதிகளில் ஐரோப்பியருக்கும் இந்தியருக்கும் இடையிலான திருமணங்களை ஊக்குவித்ததன் மூலம் விளைவாக உருவான இனக்குழு எதுனா யுரேசியா இனக்குழு தான் உருவாகுது. போர்த்துகீசியர்கள் தாங்க கைப்பற்றிய அந்த இந்திய பகுதிகளில் ஐரோப்பியருக்கும் இந்தியருக்கும் இடையிலான திருமணங்களை ஊக்குவித்ததன் விளைவாக உருவான இனக்குழு எது அப்படின்னா யுரேசியா இனக்குழு. கொஸ்டின் நம்பர் 26 பாருங்க. நார்வே எந்த ஆண்டு வரை டென்மார்க்குடன் இணைந்திருந்தது? நார்வே வந்து எந்த ஆண்டு வரை டென்மார்க் கூட இருந்துச்சு அப்படின்னா 1813 1813 வரைக்கும் இருந்திருக்குது. கொஸ்டின் நம்பர் 27 பாருங்க. டச்சு கிழக்கிந்திய கம்பெனி எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1602 கிபி 1602 டச்சு கிழக்கிந்திய கம்பெனி உருவான ஆண்டு. இந்தியாவிற்கான கடல் வழியை கண்டுபிடித்ததில் முதன்மையான நாடு எது அப்படின்னா போர்த்துகீசியர்கள். போர்ச்சுகல் தான் வந்து பண்ணியிருக்கு. போர்த்துகீசியர்கள் தான். அதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் அப்படின்னா மாலுமி ஹென்றி அவர்களோட அந்த ஒரு ஆர்வம் தான். நாடுகளை கண்டுபிடிக்கணும், கடல் வழியை கண்டுபிடிக்கணும்ன்ற அவரோட அந்த ஆர்வம் தான் வந்துட்டு மாலுமி அப்படின்னாலே அந்த கடல் சம்பந்தப்பட்டதுல ஒரு தீவிரமானவங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 29 பாருங்க. மைசூர் அரசராக ஹைதர் அலி அரியணை ஏறு ஆண்டு 1761. மைசூர் அரசராக ஹைதர் அலி அரியணை ஏறினது 1761. கொஸ்டின் நம்பர் 30 பாருங்க. பசின் உடன்படிக்கை ஆங்கிலேயர்களுடன் செய்து கொண்டவர் யார்? இரண்டாம் பாஜிராவ். பசின் உடன்படிக்கை வந்து ஆங்கிலேயருடன் செஞ்சவங்க யார் அப்படின்னா இரண்டாம் பாஜிராவ் அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 31 பாருங்க. வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் டல்ஹௌசி பிரபு. வாரிசு இழப்பு கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா டல்ஹௌசி பிரபு. நாடு இழக்கும் கொள்கை. கொஸ்டின் நம்பர் 32 பாருங்க. ஜாகிர்தாரி, மல்குஜாரி, பிஸ்வேதாரி என பல பெயர்கள் அழைக்கப்படும் நிலவரி எதுன்னா ஜமீன்தாரி முறைதான். ஜாகிர்தாரி, மல்குஜ்தாரி, பிஸ்வேதாரி அப்படின்ட்டு பல பேர்ல அழைக்கப்படும் நிலவரி எதுன்னா ஜமீன்தாரி. மொத்தம் வரி வசூல் பண்றீங்க அவ்வளவுதான், இப்போ வேற என்ன அப்படின்ற மாதிரி தான். கொஸ்டின் நம்பர் 33 பாருங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் நடந்த புகழ்பெற்ற சத்தியாகிரகம் எது அப்படின்னா பர்தோலி சத்தியாகிரகம் தான். சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் நடைபெற்ற புகழ்பெற்ற சத்தியாகிரகம் எதுன்னா பர்தோலி சத்தியாகிரகம் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 34. ஜமீன்தார் முறையின் திருத்தி அமைக்கப்பட்ட முறை எது அப்படின்னா மகள்வாரி முறை. இந்த மகள் அப்படின்னா கிராமம் அப்படின்னு பார்த்தோமா, அதான் இது. ஜமீன்தார் முறையில் திருத்தி அமைக்கப்பட்ட முறை. ஜமீன்தார் முறைன்னு ஒண்ணு இருக்கு. அதை கொஞ்சம் இன்னும் நியூவா கொண்டு வராங்க, அப்டேட் பண்றாங்க அப்படின்னா அது மகள்வாரி முறை. மாப்பிளா கழகம் நடைபெற்ற மாநிலம் எது? கேரளா. மாப்பிளா கழகம் நடைபெற்ற மாநிலம் எது அப்படின்னா கேரளா தான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 36 பாருங்க. சாம்ரான் விவசாய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1918. 1918 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். சாம்ரான் விவசாய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. கொஸ்டின் நம்பர் 37 பாருங்க. வெல்லஸ்லி பிரபுவின் துணைப்படை திட்டத்தால் அயோத்தியும் ஹைதராபாத்தும் யாருடைய ஆக்கிரமிப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டது அப்படின்னா மராத்தியர்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டது. வெல்லஸ்லி பிரபுவோட துணைப்படை திட்டத்தால வந்து அயோத்தியும் ஹைதராபாத்தும் யாருடைய ஆக்கிரமிப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டது? மராத்தியர்கள். ரொம்ப சந்தோஷம். இப்போ கடைசிக்கு எங்க போனீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கிட்ட போயிட்டீங்க. பாதுகாக்கப்பட்டதாமா. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 38 பாருங்க. 1793 கொண்டு வரப்பட்ட வங்காள நிரந்தர நிலவரி திட்டம் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா சாசுவத நிலவரி திட்டம் அப்படின்ட்டு அழைக்கப்படுது. 1793 கொண்டு வரப்பட்ட வங்காள நிரந்தர நிலவரி திட்டம் சாசுவத நிலவரி திட்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 39 பாருங்க. ஏகாதிபத்தியமும் விரிவாக்கமும் யாருடைய வெளியுறவு கொள்கை நாணயத்தின் இரு பக்கங்களாகும் அப்படின்னா வெல்லஸ்லி பிரபு. ஏகாதிபத்தியம் பண்ணணும், அதோட அவங்களோட அந்த ஆட்சி அதிகாரத்தை விரிவாக்கமும் பண்ணணும் அப்படின்றது இவரோட நாணயத்துல 2 பக்கமும் வச்சுட்டு இருந்திருக்காரு வெல்லஸ்லி பிரபு. அவரோட செம பாலிசி அப்படின்ற மாதிரி தான் கிடக்கு. கொஸ்டின் நம்பர் 40 பாருங்க. வங்காளத்தில் நிரந்தர நிலவரி திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா காரன் வாலிஸ் பிரபு. வங்காளத்தில் நிரந்தர நிலவரி திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா காரன் வாலிஸ் பிரபு. அந்த 1793 கொண்டு வரப்பட்ட வங்காள நிலவரி திட்டம் வேறு எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா சாஸ்வத நிலவரி திட்டம் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 41 பாருங்க. திகம்பரர் பிஸ்வாஸ் மற்றும் விஷ்ணு விஸ்வாஸ் ஆகியோரால் தலைமையேற்று நடத்தப்பட்ட கிளர்ச்சி எதுனா இண்டிகோ கிளர்ச்சி தான். அதாவது வந்து அவுரி கிளர்ச்சி எங்க நடந்துச்சு அப்படின்னா வங்காளத்துல நடக்குது. திகம்பரர் விஸ்வாஸ் அப்படின்றவரும் விஷ்ணு விஸ்வாஸ் ஆகியோரால் தலைமையேற்று நடத்தப்பட்ட கிளர்ச்சி வந்து இண்டிகோ கிளர்ச்சி. அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அவுரி கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னா வங்காளத்துல நடக்குது. நெக்ஸ்ட் பாருங்க. மகள்வாரி முறை யாருடைய சிந்தனையில் உயிர்த்த திட்டம்? கோல்ட் மெகன்சி அவங்களோட சிந்தனைகளை தான் இப்படி பண்ண நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது ஒரு திட்டம் தான் வந்துட்டு மகள்வாரி. யாரோடது இல்லைன்னா கோல்டு மெகன்சி. சென்னையில் ரயத்வாரி முறை யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? தாமஸ் மன்றோ அவங்களாலதான் அறிமுகப்படுத்தப்படுது. எங்க அப்படின்னா சென்னையில. என்ன முறை அப்படின்னா ரயத்வாரி முறை.
நெக்ஸ்ட் நீல் தர்பன் என்ற நாடகத்தை எழுதுவது யாருன்னா தீன் பந்து. நீல் தர்பன் என்ற நாடகத்தை எழுதியவர் யாருன்னா தீனபந்து அப்படின்றதான் சரியான ஆன்சர். தீனபந்து. நெக்ஸ்ட் 46 பாருங்க. ஹைதர் அலி பொறுப்பேற்ற போது அவர் சூட்டிக் கொண்ட பட்டம் எதுன்னா பகதூர். பகதூர். ஹைதர் அலி வந்து பொறுப்பேற்றுக்கிட்ட போது அவர் சூட்டிக் கொண்ட பட்டம் பகதூர் அப்படின்றதான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 47 பாருங்க. வாட்கன் உடன்படிக்கை நடைபெற்ற ஆண்டு எது? 1799 அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர். வாட்கன் உடன்படிக்கை நடைபெற்ற ஆண்டு 1799. கொஸ்டின் நம்பர் 48 பாருங்க. முதலாம் ஆங்கிலேய பர்மிய போர் நடைபெற்ற ஆண்டு எது அப்படின்னாக்கா 1824 இருந்து 26 வரைக்கும் நடக்குது. முதலாம் ஆங்கிலேய பர்மிய போர். ஃபர்ஸ்ட் ஆங்கிலேய பர்மிய போர் வந்து 1824 டு 1826. கொஸ்டின் நம்பர் 49 பாருங்க. திப்பு சுல்தானுக்கு பிறகு மைசூர் யாரிடம் ஒப்படைக்கப்படுதுன்னா 3ஆம் கிருஷ்ணராஜ உடையார் அவங்ககிட்ட தான் வந்துட்டு குடுத்துட்டாங்க. திப்பு சுல்தான் அந்த அவர் இறந்ததுக்கு பின்னாடி அந்த மைசூர் யாரிடம் ஒப்படைக்கப்படுதுன்னா 3ஆம் கிருஷ்ணராஜ உடையார் அவங்களுக்கு தான் கொடுக்கப்படுது. கொஸ்டின் நம்பர் 50 பாருங்க. துணைப்பட திட்டத்தில் முதலில் இணைந்த பகுதி ஹைதராபாத். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின். துணைப்பட திட்டத்தில் முதலில் இணைந்த பகுதி எது அப்படின்னா ஹைதராபாத் தான் ஃபர்ஸ்ட் இணையுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் எல்லாமே கண்டிப்பா வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். கண்டிப்பா வந்து படிங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் யூனிட்டுக்கு எல்லாத்தையும் கொஸ்டின் முடிச்சிட்டோம். அதே மாதிரி 4த்துக்கும் 2 வீடியோ கொடுத்துட்டோம். ஆல்ரெடி மாடல் டெஸ்ட் 1 கொடுத்தாச்சு. இன்னைக்கு மாடல் டெஸ்ட் 2 கொடுத்தாச்சு. 4th யூனிட்டும் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், 4th எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருச்சு. அடுத்து நம்மளுக்கு வர்றது 5th யூனிட்டுக்கு வரும். ஸோ இது எல்லாமே பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. கண்டிப்பா ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பா பாருங்க. ஆல்ரெடி ஒரு வட்டம் பார்த்தவங்க கூட மறுபடியும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பா வந்து எக்ஸாமுக்கு உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும். ஸோ எல்லாருமே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். அதுவரை நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.